ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அப்படியான எச்சரிக்கையான முக்கியமான ஜோதிட விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஜனவரியுடைய அடுத்த 10 நாட்கள் 7 ஜென்மம் பாவத்தீர்ற மாதிரி கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜனவரியுடைய கடைசி 10 நாட்கள் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆன்மீகம் முதல் அறிவியல் வரை அனைத்துமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்பவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு 2வது ராசியில் இந்த இது பயங்கரமாக இருக்குது. அதனால் எதிர்பார்த்திருந்த தொகையெல்லாம் உங்கள் கைக்கு ஈஸியாக வந்து சேரும். குடும்பத்தில் கூட அமைதியானது பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆலோசனையை எல்லாருமே கேட்டுக்கொள்வாங்க. இதே போல் அனுபவபூர்வமாகவும் யதார்த்தமாகவும் பேசணும். அதுதான் உங்களோட வெற்றிக்கு வழிவகுக்கும். தடைப்பட்ட பல காரியங்கள் முடித்து காட்டு ஈஸியாக வெற்றியானது பெறுவீங்க. குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்திய உறவினர்கள், நண்பர்கள் அவங்களுடைய சுயரூபத்தை கண்டறிந்து ஒதுக்குவீங்க. இதுக்கு விட இன்னொன்று என்னன்னா, தம்பதிகளுக்குள் மனவிட்டு பேசுவீங்க. இதனால் குடும்ப வருமானத்தை உயர்த்த கூடுதல் நேரம் ஒதுக்கி உழைப்பீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் கேது இருக்கிறாரு. இதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். இதை விட இன்னொன்று சொல்லப்போனால், வெளிவட்டாரத்தில் உங்களுக்குன்னு மதிப்பானது உண்டாகும். அப்புறம் ஷேர் செய்கிறதன் மூலிமா பணம் உங்களுக்கு வரும். அதனால் ஷேர்லாம் நிறைய செய்து கொள்ளலாம். வீட்டில் நீங்கள் நிற்கும்போது உங்களுக்கு பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பாங்க. அவங்க பிடிவாதத்தை நீங்கள் தான் போக்கணும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகளில் தீர்ப்பு தள்ளி போகும். அந்த தீர்ப்பு தள்ளி போகிறத கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தீர்ப்பு தள்ளி போகிறதுனால ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் வீட்டில் நீங்கள் அமரும்போது கூட வேலை சுமை இருக்கும். அந்த வேலை சுமையெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வேலை சுமை இல்லாமல் பார்த்துக்கும்போது வீண் பழி வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வீண் பழி வராமல் இருக்க கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அப்புறம் தாயாருடன் வீண் விவாதம்லாம் ஏற்படும். அவருக்கு கை கால் வலிலாம் போகும். அது மட்டும் இல்லாமல் வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும். அந்த செலவுகள் அதிகரிக்காமல் இருக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் நெருக்கடிகள், இடமாற்றங்கள்லாம் செல்லும். எல்லாத்துக்கும் மேலே ஓட்டுநர் உரிமத்தை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறாதீங்க. மீறி புதுப்பிக்க தவறினீங்கன்னா அதனால் பிரச்சனை ஏற்படும். சின்ன சின்ன அபராத தொகை செலுத்த வேண்டியது வரும். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்காதீங்கன்னு. அப்புறம் குரு பகவான் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்க்குறாரு. இதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்திறமைகளை வெளிப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அழகு, அறிவு இது ரெண்டுமே உங்களுக்கு கூடும். மகளுடைய திருமணத்தை ஊரே மெச்சும்படி சிறப்பாக நடத்தி உங்களால் முடிக்க முடியும். மகனுக்கு அயல்நாட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு வரும். அப்புறம் பழுதாகி கிடந்த வாகனத்தை மாற்றுவீங்க. அப்புறம் ஒத்து வராத, உதவாத, உண்மையில்லாத உறவுகளை ஒதுக்கி தள்ளி வைங்க. அதெல்லாம் வச்சுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் தள்ளி வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு குரு மறையும் போது உங்களை பற்றி வதந்தி வர வாய்ப்பு இருக்குது. அந்த வதந்தி வர வாய்ப்பு இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு செயலும் பார்த்து செயல்படணும். அப்படி செயல்பட்டால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. அதுக்கப்புறம் திடீரென பயணங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வரும். அந்த திடீர் பயணங்கள் இருக்கிறது உங்களுக்கு ஒரு வகையில் லாபம்தான். அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாத்த விட சிக்கனமாக காசு விஷயத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா தான் நினைத்தது எல்லாமே நடக்கும். அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகளை முடிஞ்ச அளவு குறைச்சிக்குங்க. அதை குறைச்சிக்கலனா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக போய் முடியும். அப்புறம் முக்கிய ஆவணங்களை கவனக்குறைவாக கையாள வேண்டாம். ஏன்னா முக்கிய ஆவணங்கள் நீங்கள் கவனக்குறைவாக கையாண்டிங்கன்னா இழந்துடுவீங்க. இழந்துட்டிங்கன்னா திரும்ப அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் முக்கிய ஆவணங்களை கவனக்குறைவாக கையாளாமல் இருங்க. அப்புறம் தாயாரோடு வீண் விவாதம்லாம் போகும். ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விட்டு கொடுத்து போங்க.
தாய்கிட்ட விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டீங்க. அதனால் தாய்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. தாய் வழி சொத்து பெறுவதில் சிக்கல்கள் வந்து செல்லும். அந்த சொத்துக்கள் விஷயத்தில் கொஞ்சம் அவசரம் காட்டாமல் இருங்க. பண நகை வாங்கி தருவதில் குறுக்க நிற்காதீங்க. பண நகை வாங்கி தருவதில் குறுக்க நின்னீங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். ரொம்ப 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 செலவுகள் விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும். ஃபஸ்ட்டே சொன்னது போல் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோலாக வைத்துக்கிட்டிங்கன்னா பண இழப்பு போன்ற ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம். அப்புறம் சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தான வீட்டில் தொடர்றாரு. இதனால் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்குங்க. இப்போலாம் இரவு நேரத்தில் பயணம் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரு. நீங்கள் தயவு செய்து இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. வாகனம் அடிக்கடி பழுதாகும். அது மட்டும் பழுதாகாத மாதிரி பார்த்துக்குங்க. வீட்டை விரிவுபடுத்தி கட்டுறதா இருந்தால் கட்டுங்க. அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதுக்கெல்லாம் செலவு பண்ணலாம். வேறு இதுக்கு தான் செலவு பண்ண வேண்டான்னு சொல்கிறேன். அப்புறம் தாய் வழி சொத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விற்று புது சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க. ஆனால் அது ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு எடுத்தோடனே நடக்காது. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ண நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வேற்று மதத்தினர் வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடக்கூடாது. ஒரு முறை அடிமையாகி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நமக்கு அதுவே தான் இருக்கும். அதனால் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடாதீங்க. அதுலலாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியுடைய இது வந்து உங்களோட வீட்டில் சென்று அமரும்போது பிள்ளைகளால் செலவு, மன உளைச்சல், டென்ஷன் இதெல்லாம் வரக்கூடும். அப்புறம் உறவினர்கள் வகையில் பணம் கேட்டு உங்களை தொந்தரவு செய்வாங்க. இந்த மாதிரியான சில சம்பவங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துல கூட திடீர் சிக்கல்கள் வந்து போகும். கர்ப்பிணிகள்லாம் எப்போதும் எதிலும் கவனமாக இருக்கணும். எடை மிகுந்த பொருட்களை அதிகமாக தூக்காதீங்க. மீறி அதை தூக்குனீங்கன்னா அதில் உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படுமோ தவிர லாபம் ஏற்படாது. அதனால் அந்த மாதிரியான வெயிட்டான பொருட்களை தூக்காதீங்க. அப்புறம் வியாபாரிகள் பழைய வாடிக்கையாளர்களை ஈர்க்க புதுவிதமான செயல்பாடுகளை திட்டங்களை செயல்படுத்துங்க. இது வந்து நீங்கள் பண்ணும்போது நினைத்த பெரிய முதலீடுகளை போட்டு நல்லா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே லாபம் பார்க்க முடியும். அப்புறம் பழைய சரக்குகள் விற்று தீரும். தொல்லை கொடுத்த வேலையாட்களை மாற்றிவிட்டு அனுபவம் மிகுந்தவர்களை பணியில் அமர்த்துங்க. ஸ்டேஷ்னரி, பப்ளிகேஷன், உணவு, எலக்ட்ரிக்கல்ஸ், ட்ராவல், கட்டிட உதிரி பாகங்கள் இதெல்லாம் நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல ஆதாயம் அடைவீங்க. சங்கத்தின் சார்பில் கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களிடமிருந்து பிரிந்து சென்ற அனுபவமிக்க வேலையாட்கள் மீண்டுமே உங்களை தேடி வருவாங்க. கூட்டு தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்ப்பீங்க. பழைய பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். புது ஏஜென்சியில் எடுப்பீங்க. அந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு தொழிலில் நல்லது தாங்க. அதனால் எடுக்கலாம். அப்புறம் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இந்த டைம் வேலை சுமை அதிகரிக்கும். சிலருக்கு இடமாற்றங்கள் வரும். மேலதிகாரிகள் தவறுகளை மேலிடத்துக்கு சொல்லி கொண்டிருக்கணும். சக ஊழியர்கள் உங்களை உரசி பார்ப்பாங்க. அப்புறம் பிற்பகுதியில் மன நிம்மதி உண்டாகும். சம்பள பாக்கியை போராடி தான் பெறணும். எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும். கணினி துறையினரோ புதிய வாய்ப்புகள் வந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஆண்டு எவ்வளவு முயன்று முன்னுக்கு வராமல் முடங்கி கொண்டிருந்த உங்களை வெற்றி பெற வைப்பதோடு, அதாவது இந்த 10 நாட்களில் வெற்றி பெற வைப்பதோடு உங்களுக்கு எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த 2025 ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்துடைய இந்த 10 நாட்கள் 7 ஜென்மம் பாவம் தீர்ற மாதிரி இப்படிப்பட்ட பலன்கள் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது. கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு உகந்த மாருதி கவசம் படிக்கணும். இது நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கான ப்ராப்ளங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழில் வேலையில் ஏற்படுவது எல்லாமே வந்து சரியாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திருங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி வந்து விருச்சக ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.